ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாக உங்களை சந்திக்கிறதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இங்கே பாருங்க தம்பி தங்கச்சி, நான் ஒரு பிக்சர் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். இந்த பிக்சரில் என்ன தெரியுது அப்படின்னு கொஞ்சம் தூரத்தில் இருந்து பிள்ளைங்க நீங்கள் காட்டினீங்கன்னா பிள்ளைங்க சொல்லுவாங்க, ஒரு தாத்தா பாட்டி முகம் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய நேரங்களில் பிசாசு நம்மளை ஏமாற்றுவான், உங்களை ஏமாற்றுவான். அவன் காட்டும் போது அந்த பிக்சர் வேற மாதிரி இருக்கும். ஆனா நீ நல்லா அதை நீ கவனிச்சு நீ பார்த்தனா அது என்டையர்லி டிஃப்ரெண்டா இருக்கும். இந்த பிக்சர் நீங்க மறுபடியும் நல்லா நீங்க பாருங்க, இதுல தாத்தா பாட்டி தான் தெரியுறாங்களா இல்ல வேற ஏதாவது தெரியுதா? உடனே பிள்ளைங்க பார்ப்பாங்க, என்னடா அது தாத்தா பாட்டி தெரியல வேற ஏதாவது தெரியுதான்னு பார்க்க சொல்றாங்களே அப்படின்னு நீங்க பிள்ளைங்க கிட்ட நல்லா நீங்க காண்பிச்சீங்கன்னா இதுல தாத்தா பாட்டி இல்ல வேற ஒன்று இருக்குது. என்ன இருக்குது பாருங்க. இங்க ஒருத்தர் தொப்பி போட்டிருக்கிற ஒரு மனுஷன் மீசை வச்சிருக்காரு, கிட்டார் வாசிச்சுட்டு இருக்காரு. இங்க ஒரு லேடி உட்காந்துருக்காங்க, தலை மேல பெருசா தொப்பி இருக்கிற மாதிரி தெரியுது. இங்க ஒரு லேடி உட்காந்துருக்காங்க, தெரியுதா உங்களுக்கு? தலை மேல ஏதோ வச்சிருக்க மாதிரி தெரியுதா? இங்க ஒரு லேடி உட்காந்துருக்காங்க, இங்க ஒரு ஆள் மீசக்காரரு கிட்டார் ஏதோ வாசிச்சுட்டு இருக்க மாதிரி தெரியுது. இதுதான் உண்மையான பிக்சர். இது தாத்தா பாட்டி கிடையாது. பிசாசு எப்பவுமே பிசாசு அப்படிதான் ஏமாத்துவான். அவன் சொல்லுகிறது ஒரு காரியமா இருக்கு, இது செஞ்சுனா அவனுக்கு சந்தோஷமா இருக்கலாம், இது செஞ்சுனா அவனுக்கு ரொம்ப என்ஜாயா இருக்கும், நீ ரொம்ப என்ஜாய் பண்ணலாம், இந்த பாவத்தை செஞ்சுனா ரொம்ப ஜாலியா இருக்கும். ஆனா உண்மையான பிக்சர் அது இல்லை தம்பி தங்கச்சி. அவனை ஏமாத்துறான். இது தாத்தாவும் கிடையாது, இது பாட்டியும் கிடையாது. ஒருத்தர் கிட்டார் வாசிச்சுட்டு இருக்கிறாரு, ஒரு அம்மா பக்கத்துல உட்காந்து தலைமையில இப்படி கை வச்சு உட்காந்துட்டு இருக்கு. பிசாசு உன்னை ஏமாத்துறான். அதனால நம்ம ஞானம் உள்ளவர்களா இருக்கணும். சரி, நம்ம இன்னசென்ட்டா இருக்கணும். அப்பாவிகளா இருக்கிறது தப்பு இல்லை, ஆனால் முட்டாள்களா இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அதனாலதான் பைபிள்ல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 10:16. ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புவதற்குள்ள அனுப்புகிறேன், இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் இங்க பாருங்க, ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புவது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன் இயேசுப்பா சொல்றாரு. ஆடுகள் மாதிரி இருக்கிறீங்க, ஓநாய் படுத்து உங்களை நான் அனுப்புறேன். ஆகையால் நீங்க எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? ஆகையால் சர்ப்பங்களை போல வினா உள்ளவர்களாய், சர்ப்பங்களை போல வினா உள்ளவர்களாய் இருக்குன்னா என்ன அர்த்தம்னா ரொம்ப உஷாரா இருக்கணும். ஓகே, அதான் இது எந்த ஒரு பாஷைன்னு தெரியல. உஷார்ன்றது திருநெல்வேலி பாஷை இல்லை, சென்னை பெங்களூர் பாஷை நினைக்கிறேன். ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். சர்ப்பங்களை போல ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். சரி, பாம்பு கடிக்கும் போது நீங்க பாத்துறீங்களா எவ்வளவு ஃபாஸ்டா டக்குன்னு கண்ணை மூடி கண்ணை திறக்கல டப்புன்னு கொண்டு போயிடும். அவ்வளவு உஷாரா இருக்கும். ஓகேங்களா? அப்படி நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், அலர்ட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்ப்பங்களை போல வினா உள்ளவர்களாயும், அதோட இன்னொன்னு சேர்க்கிறார் பாருங்க, புறாக்களை போல கபடற்றவர்களாயும் இருங்கள். புறாக்களை போல கபடற்றவர்களாய் இருங்கள். பாவம் இல்லாதவர்களாய் பரிசுத்தமாய் நீங்கள் வாழுங்க. பரிசுத்தமாய் வாழ வேண்டிய அவசியம் தான். ஆனா அதே நேரத்துல முட்டாளா இருக்காதீங்க, அலர்ட்டா இருங்க. எப்ப வேணா பிசாசு நம்மளை ஏமாத்துவான், எப்ப வேணா ஏமாத்துறதுக்கு அவன் ரெடியா இருக்கான். சொல்லுவான், தாத்தா பாட்டி உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவான். ஆனா நீங்க பக்கத்துல போய் பார்த்தா தான் தெரியும், அது தாத்தாவும் இல்லை, அது பாட்டியும் இல்லை, அது வேற 2 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. பாருங்க, இன்னைக்கு ஒருவேளை நீங்க ஏமாந்துருக்கிறீங்களா? அம்மனே ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சு ஆரம்பிச்சேன், இந்த பாவத்துல நான் மாட்டிக்கிட்டேன், என்னால விட முடியல, என் வாழ்க்கையே போச்சு, நிம்மதியே போச்சு. ஏசப்பா கிட்ட வாங்க, ஏசப்பா கிட்ட சொல்லுங்க, ஏசப்பா என்ன மன்னிச்சிருங்க, ஏசப்பா நான் ஏமாந்துட்டேன். ஆனா டைம் இருக்கு, டைம் இருக்கு. எது வரைக்கும் தெரியுமா டைம்? இந்த உலகத்துல நீ உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு தம்பி தங்கச்சி. இப்போ உன் பாவத்தை நீ அடிக்க செய்து ஏசப்பா கிட்ட சேர்ந்து ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேள்வி. ஏசப்பா இருதயத்துல வாங்க, உங்க ரத்தத்தினால என்ன பாவத்தெல்லாம் கழுவுங்க ஏசப்பா, என்ன பரிசுத்தமா மாற்றுங்க, இன்னது நான் உங்க பிள்ளைய வாழ்றதுக்கு ஆசைப்படுறேன் ஏசப்பா, என்ன நீங்க மாத்துங்க, ஒப்பு கொடுக்குற ஏசப்பான்னு சொல்லி ஜோம் பண்ணிட்டு அந்த பாவத்தை நீ விட்டுரு. இனிமே ஏமாந்து போக வேண்டிய அவசியம் இல்லை தம்பி தங்கச்சி. சர்ப்பங்களை போல் வினா உள்ளவர்களாயும் புறாக்களை போல் கபடற்றவர்களாயும் இருங்கள் என்ற வேத வசனம் இப்பதான் நான் வாசித்து காட்டினேன். பி அலர்ட், பி அலர்ட். எந்த நேரத்துல வேணா, எந்த ரூபத்துல வேணா, பாய் ஃப்ரெண்ட் மூலமா உன்னை ஏமாத்துவோம், கேர்ள் ஃப்ரெண்ட் மூலமா ஏமாத்துவோம். ஐயோ அந்த பொண்ணு இல்லைன்னா என்னால வாழவே முடியல, அந்த பையன் இல்லைன்னா என்னால வாழவே முடியல, அப்படிதான் ஏமாத்துவோம் பிசாசு, அப்படிதான் ஏமாத்துவோம். தயவு செய்து நீங்க ஏமாந்து போயிடாதீங்க, ரொம்ப அலர்ட் ஆகிடுங்க. அப்படின்றத பிள்ளைங்களுக்கு நம்ம இந்த பிக்சர் மூலமா சொல்லி தரப்போம். ஒரு சில பிள்ளைங்க பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடாங்க, ஒரு சில நீங்க கண்டுபிடிச்சீங்களான்னு தெரியல. பார்த்த உடனே ஒரு சில பிள்ளைங்க சொல்லிடுவாங்க, ஒரு சில பிள்ளைங்க சொல்ல முடியாது.
ஏன்னா அப்போ பார்த்த உடனே கண்டுபிடிக்கிற பிள்ளைங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு கிஃப்ட் நீங்கள் கொடுக்கலாம், ரொம்ப அலர்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னு. ஒரு சில பிள்ளைங்க கண்டுபிடிக்க முடியாது. அவங்க எப்படி நீங்கள் இந்த பேப்பர் கொண்டு நீங்கள் கொடுத்து பாரு தாத்தாவும் இல்லை பாட்டியும் இல்லை, ரெண்டு பேர் ஒருத்தர் உட்காந்து மீசக்காரர் உட்காந்து தொப்பி போட்ட ஒரு மீசக்காரர் உட்காந்து கிட்டர் வாசிட்டு இருக்கிறாரு, இங்கே ஒரு அம்மா தலைமையில கழிச்சு உட்காந்து இருக்குது, அதுதான் உண்மையான ரியல் பிக்சர் அப்படின்னா பிள்ளைங்களுக்கு சொல்லி தரப்போகிறோம். நிச்சயமாகவே இதை உங்கள் சண்டே ஸ்கூலில் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என நான் நம்புகிறேன். மீண்டுமாக வெகு சீக்கிரத்தில் ஒரு பசில் இல்லை கேமோட நான் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ.